ஆ ந நான் பேசுறது கேக்குதா? ஓகே. நல்லெண்ணெய் ஊத்தி, கொஞ்சூண்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கி, பூண்டு சும்மா ஒரு 4, 5 பூண்டு உரிச்சு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி 3 தக்காளி வதக்குனதுக்கப்புறம், கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வதக்கு வதக்கி, அ மிளகாத்தூளு, மஞ்சத்தூளு போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் புளி அ தேவையான அளவு புளி அதையும் கரைச்சு ஊத்தி, நல்லா கொதிக்க வச்சுருங்க. தேங்காய் அரைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சோம்பு. சோம்பு போட்டு நல்லா நைஸா அரைச்சு ஊத்திருங்க. காய் வெந்ததுக்கப்புறம் அந்த கருவாடு ரொம்பலாம் அலசாதீங்க. ரொம்ப அலசுனீங்கன்னா தூள் தூளா போயிரும். லைட்டா ஒரே ஒரு வாஷ் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா, அது ஒரு வாட்டி வாஷ் பண்ணும்போது அவ்ளோ கருவாடு வேஸ்ட்டா போயிருச்சு. லைட்